Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல பிடிக்கக்கூடிய வியானத்தடமம் அத பத்தி பார்க்க போறோம். Friends, இந்த வெயில் காலத்துல சளி பிடிச்சா லேசுக்குள்ள விடாது friends. அதுவும் முக்காவாசி பாத்தீங்கன்னா நமக்கு வேர்த்து நம்ம உடம்பு ஈரமாகி அது மூலமா தான் சளி பிடிக்குது. அப்படி பிடிக்கிற சளியை நமக்கு எப்படி உடனே அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் பிடிக்கிற சளி லேசுக்குள்ளே விடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ நம்ம தயாரிக்கிற இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அந்த சளி சூப்பராக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வறட்டு இருமலை கூட ஸ்டாப் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தமுது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சளியை விரட்டுறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இந்த சளியை விரட்டுறதுக்கு நான் மொதல் எடுத்துக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூதுவளை இலை எனக்கு வீட்டிலே இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற தூதுவளை பொடியை யூஸ் பண்ணலாம். இந்த இலையை நல்லா காய வச்சுட்டு அவங்க ட்ரை ஆக்கியிருப்பாங்க, அதை பொடியாக அவங்க ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையை பாருங்களேன், அப்படியே பார்க்க முள்ளாக இருக்கும். இந்த தூதுவளை இலையில கூட முள்கள் அதிகமாக இருக்கும். இந்த இலையை நம்ம அப்படியே பறிக்க முடியாது, ஒரு சிசரை வச்சு தான் கட் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா இலையில் இருக்கிற முள் கண்டிப்பாக கையை கீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தூதுவளையில் இருக்கிற சத்துக்கள் அற்புதமானது ஃப்ரெண்ட்ஸ். சளியை உடனே கரைச்சி வெளியேற்றும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூதுவளைக்கு அப்படி ஒரு சக்தி அந்த காலத்துலேருந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் சளி பிடிச்சா அந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே தூதுவளையை கஷாயமாக போட்டு குடிக்கிறது, அந்த இலையை நசுக்கி சாறு எடுத்து குடிக்கிறது அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போது இந்த சளியை விரட்டுறதுக்கு நான் இந்த தூதுவளை இலையை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட கற்பூரவள்ளி இலையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இலை கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு அது கிடைக்கலன்னா விட்டுருங்க. ஆனால் இந்த செடி நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சளியை இது நல்லா கரைச்சி வெளியேற்றும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது கூட நான் மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லி விதை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தலை வலிச்சு ஒரு மாதிரி நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில் புழுங்கி நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். திடீர்னு நம்ம கீழே குடிஞ்சா கூட தலையில் கணத்துக்கிட்டு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு காரணம் தலையில் நீர் கட்டுறது. அது எதனால் வரும்னா வேர்த்து தலையில் நீர் கட்டும். இல்லைன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தலையை சரியாக காய வைக்காமல் விட்டுருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வரும். இப்போது அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் தட்டி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இஞ்சை நல்லா கழுவிட்டு சும்மா ஒரு தட்டி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த இஞ்சியுமே நம்ம நெஞ்சு சளியை கரைக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது கூட நான் இன்னும் ஸ்வீட்டுக்காண்டி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நயமான கருப்பட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கிட்டால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நான் பனங்கற்கண்டு இல்லாதனால கருப்பட்டியை சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எனக்கு ஓரளவு சூடேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் கழுவி வச்சுருக்கேன்ல இந்த தூதுவளை இலையும் கற்பூரவள்ளி இலையையும் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட கொத்தமல்லி விதைகள் வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணலாம். அடுத்து இது கூட நம்ம வச்சிருக்கிற இஞ்சியை ஆட் பண்ணலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கிற கருப்பட்டியை இது கூட ஆட் பண்ண போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக இது கூட நான் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகுத்தூள் வந்து நமக்கு சளி நெஞ்சு சளியை கரைக்கக்கூடியது. இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே சளியை வரட்டக்கூடியது. இதில் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்படி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த தூதுவளை இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகுத்தூள், மல்லி, இது இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம குடிச்சிட்டு வரப்போ நம்ம நெஞ்சு சளி முழுசும் கரைஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அந்த காலத்தில் இதை தான் கஷாயம் சொல்லி குடிப்பாங்க. ஆனால் நம்ம தான் இப்போ கடையில் கிடக்கிற மருந்து டானிக் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட இதை குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சளியை அப்படியே அது கரைச்சி தள்ளும். இன்னும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கஷாயம் நல்லா சூடாகிடுச்சு, தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். பாருங்களேன் தண்ணியோட கலர் எவ்வளோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லா எனக்கு பாயில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேணாம். கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விடுறப்ப அந்த ஹீட்டில் இந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம குடிக்கிற இதமான சூட்டில் இதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இருக்கிற நெஞ்சு சளி கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வறட்டு இருமலுக்கு இதை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக இந்த கஷாயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இருமல் ரொம்ப வருதோ, பொதுவாக பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குனதுக்கப்புறம் தூங்க போகிற டைமில் தான் படுத்த உடனே எல்லாருக்கும் இருமல் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும், நம்மளை தூங்க விடாமல் தொந்தரவு செய்யும். அந்த டைமில் இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ உங்கள் தொண்டைக்கு நல்ல ஒரு இதமாக இருந்து உங்களுக்கு இருமலை இது சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சளிங்கிற பிரச்சனை வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.